முதலுக்கே மோசமாக இருக்குது. நீங்கள் போட்ட காசே எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்தி கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து கும்பராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். புதிய வியாபாரம் துவக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல சனி 2ஆம் இடத்துல இருக்காரே சார், அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அது பாதிப்பே இல்லைன்னா குரு பயிற்சி ஆக போகிறார் 1ஆம் தேதியிலேருந்து. இந்த 1ஆம் தேதிக்கு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இப்போத்துலேருந்தே இந்த மே 14ஆம் தேதியிலேருந்தே குரு சாதகமாக இருக்கார். ஸோ குருவின் சனியின் பாதகமான பலன்கள் குருவின் சாதகமான பலன்களால் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், வருமானம் ஜாஸ்தி ஆகும். வருமானம் வந்தால் கடனை, இப்போ கடனில் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. கடனை வாங்கி கடனை கட்டுறீங்களே தவிர உங்களுடைய பணத்தில் இல்லை. இப்போ வருமானம் வர வேண்டிய நேரம். உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. வருமானம் லாபமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் முதலுக்கே மோசமாக இருக்குது. நீங்கள் போட்ட காசே எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்தி கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரொட்டேஷனில் எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்க? இப்போ ஓட்ட போகிறீங்க எல்லாமே ரொட்டேஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. அதாவது இத்தனை நாளாக அடுத்தவங்க காசை ரொட்டேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் பணம் வரக்கூடிய நேரம், உங்கள் முதலீடு வரக்கூடிய நேரம். சில பேர் கடன் உதவியாக கொடுப்பாங்க, சில பேர் முதலீடாக தருவாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் நிதானமாக செயல்படணும். அவங்கக்கிட்ட எடுத்தாங்க வழுத்தாங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார் இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் விஷயத்தில், கூட பிறந்தவங்க விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை. மூத்த சகோதரிகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பரிகாரமே, நான் ஆக்சுவலாக பரிகாரங்கிறது கடைசியாக சொல்லணும், அதை இப்போவே சொல்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் மூத்த அக்கா இருக்காங்க, அக்கா பையன், அக்கா பொண்ணு, இல்லை 2 அக்கா இருக்காங்க, 3 அக்கா இருக்காங்க, நான் யாருக்கு பண்ணுறது, யாருக்காக இருந்தாலும் சரி பணமாக பண்ணாதீங்க, உடல் ரீதியாக உழைத்து வாருங்கள். அவங்க வீட்டில் போயிட்டு எடுபடி வேலை கூட பண்ணலாம். உங்களுக்கான பரிகாரமே இதுதான். இதை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும், வியாபாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து கும்பராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரம் தான். மூத்த சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கள். சார் எனக்கு அக்காவே இல்லை அப்படின்னா உங்களை விட வயசில் மூத்த யாராக இருந்தாலும் சரி, வெளி குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரியாக நினைத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. அக்காவுக்கு உதவி செய்ய முடியலையா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய தப்பான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இதை பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. சுக்கிர பயிற்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார் இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது.
அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் வந்து சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் வந்து இவங்கள்லாம் வந்து தேவ டீம், இவங்கள்லாம் வந்து அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அது. அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.